ஆண்டவர் இயேசுவிலும் நமது பேராலயத்தின் பாதுகாவலி புனித அலங்கார அன்னையிலும் என் அன்பிற்கினிய அருள் தந்தையர்களே, இருவான் உறவியர்களே, சகோதர சகோதரிகளே, நமது பேராலயத்தின் பாதுகாவலியின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் நமது பேராலயத்தின் பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பெருவிழாவில் கடந்த 9 நாட்களும் நவநாட்களிலே நீங்கள் முன்வைத்த மன்றாட்டுகளும் இன்று நீங்கள் மிகச் சிறப்பாக முன்வைக்கின்ற மன்றாட்டுகளும் நம்மை எல்லாம் இறைவனுடைய பாகத்தை நோக்கி அழைத்துச் செல்கிற நமது அலங்கார அன்னையின் பரிந்துரையால் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் அதற்கான என்னுடைய ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாதுகாவலி அலங்கார அன்னைக்கு ஒரு புதிய பேராலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற உங்களுடைய 49 ஆண்டுகளுடைய கனவு எப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். மிகப்பெரிய பேராலயமாக அது உருவாக இருக்கிறார். நான் ஆயராக அறிவிக்கப்பட்ட பொழுது வட இந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் பணியாற்றுகிற பல சகோதரிகளும் குருக்களும் என்னிடம் சொன்னார்கள், நாங்கள் அறிந்தவரை இந்திய நாட்டிலேயே மிகச் சின்ன பேராலயம் என்று சொல்லப்பட முடியாத ஒரு பேராலயம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய சிவகங்கை பேராலயம் தான். எனவே தயவு செய்து ஒரு புதிய பேராலயத்தை கட்டி எழுப்புங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். நான் முதல் முறையாக என்னுடைய திருமுறை படத்திற்கு முன்பாகவே பேராலயத்திற்கு வருகை தந்தபோது நீங்கள் வைத்த வேண்டுகோளும் அதுதான். எனவே முறைப்படியான அரசு அனுமதிகளை எல்லாம் பெற்று நாம் ஏறத்தாழ 1 ஆண்டுக்கு முன்பாக ஆலயத்தினுடைய பணிகளை ஆரம்பிக்கிற பொழுது முன்பிருந்த வேலைப்பாடுகளை விட அதிகமான வேலைப்பாடுகள் தேவை என்ற நிலைக்கு ஏற்பட்டு உணரப்பட்டு இப்பொழுது அது தரைமட்டத்திலிருந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது. அதை நீங்கள் அனைவரும் பார்த்து மகிழ்ந்தீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த நம்முடைய பேராலய புதிய கட்டுமான பணி 2008 விரைவாகவே ஜனவரி பிப்ரவரிக்குள் முடிய வேண்டும் என்ற நம்முடைய திட்டத்தோடு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு இளைஞருடைய ஆசையாலும் நம்முடைய பாதுகாவலியான புனித அலங்கார அன்னையின் சிவத்தாலும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் இந்த நம்முடைய பல கனவு திட்டங்களில் இறைவனுக்கான கனவு திட்டமாகிய இந்த புதிய பேராலயம் 2008 தொடக்கத்திலேயே நிறைவு 2028 தொடக்கத்திலேயே வரும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பேராலயத்தின் பாதுகாவலி அலங்கார அன்னை சென்ற ஆண்டு என்னுடைய மனைவியிலே அலங்கார அன்னை என்று அன்னைக்குரிய ஏன் பெயர் பெற்றார். அலங்கார அன்னை என்று உலகத்திலேயே அழைக்கப்படுவது நம்முடைய தமிழகத்தில் தான். அதற்கு காரணம் நம்முடைய மறைப்பணியாளர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்த மறைப்போதுக பணியாளர்கள் அன்னை மரியாதை இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே அலங்கார அன்னை என்று அழைத்தார்கள். அதற்கான பல்வேறு அர்த்தங்கள் என்ன என்றெல்லாம் பகிர்ந்து கொண்டேன். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொரு ஆண்டும் அலங்கார அன்னையுடைய விழாவை எந்த நாளில் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், உலக திருச்சபை முழுவதும் அன்னை மரியாதையுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாளிலே நாம் கொண்டாடுகிறோம்.
ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியா விண்ணகம் எடுத்துச் செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கைக்கான பிறகு அன்னை மரியாவுக்கு நாம் நிறைய விழாக்கள் எழுதுகிறோம். அவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தினால் நேரம் போதாது. ஆனால் அன்னை மரியாவை பற்றி கத்தோலிக்க திருச்சபையில் 4 விசுவாச கோட்பாடுகள், மறை கோட்பாடுகள் இருக்கின்றன. அதிலே முதல் கோட்பாடு அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதாகும். அந்த விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம். ஆண்டின் தொடக்கத்திலேயே அன்னையுடைய பாதுகாவலில் அந்த ஆண்டு முழுவதையும் ஒப்புக் கொடுத்து அந்த விழா கொண்டாடப்படுகிறது. 2வது விசுவாச கோட்பாடு என்று சொன்னால் அன்னை மரியா என்றும் கன்னி என்பதாகும். இந்த 2 கோட்பாடுகளையும் கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, புராட்டஸ்டன்ட்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற கோட்பாட்டையும் அன்னை மரியா என்றும் கன்னி என்ற கோட்பாட்டையும் புராட்டஸ்டன்ட்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 3வது கோட்பாடு அன்னை மரியா அமலத்துக்குரிய என்பதாகும். 4வது கோட்பாடு அன்னை மரியா விண்ணகம் எடுத்துச் செல்லப்பட்டவர் என்பதாகும். எனவே இந்த 4வது கோட்பாட்டைத்தான் நாம் விளையாடுகிறோம். கோட்பாடு என்று சொன்னால் அதிகாரப்பூர்வமான நம்பிக்கை. மற்ற நம்பிக்கைகளை சிலர் ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் விசுவாச கோட்பாடு என்று சொல்லப்படுகிற அதிகாரப்பூர்வமான திருச்சபையின் போதனைகளை அனைத்து கத்தோலிக்கர்கள் ஏற்கிறார்கள். எனவே உலக திருச்சபை முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியை அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவாக கொண்டாடுகிறார். இதனுடைய வரலாற்று செல்வது என்று சொன்னால் அன்னை மரியாவுடைய விழாக்கள் அனைத்தும் முதல் நூற்றாண்டிலிருந்து கத்தோலிக்கர்கள் கொண்டிருந்த விசுவாசத்திலே முந்தையவை. அப்படி பார்க்கிற பொழுது அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவுக்கான வரலாற்று தொடக்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் 2வது நூற்றாண்டிலேயே இருக்கிறது. புனித நாட்டிற்கு சென்றவர்கள் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பேராலயத்திற்கு சென்று கொண்டிருந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த விண்ணேற்பு பேராலயம் டோர்மிஷியன் கிரிச்சே என்று ஜெர்மன் மொழியில் அழைக்கப்படுகிறது. காரணம், ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஆசீர்வாத சபை குருக்கள் தான் அவர்கள் தான் இந்த பேராலயத்தை பராமரித்து வருகிறார்கள் பல நூற்றாண்டுகளாக. எனவே ஜெர்மன் மொழியிலே டோர்மிஷியன் கிரிச்சே என்று அழைக்கப்படுகிறது. இந்த டோர்மிஷியன் கிரிச்சே என்று சொன்னால் டோர்மீர் என்ற லத்தீன் மொழியிலே உறக்கம் என்ற அர்த்தம். ஆஸ்திரேலிய படத்த பெண்களும் ஆண்களும் அறிஞர்களும் எல்லோரும் சேர்ந்து தூங்குகிற ஒரு பெரிய அறை, ஹால், டார்மிட்டரி என்று அழைக்கப்படும். டார்மிட்டரி உறக்கம் என்பதிலிருந்து உறங்குகிற இல்லம் டார்மிட்டரி என்று அழைக்கப்படுகிறது. எனவே அன்னை மரியா உறங்கிய இடம் என்றுதான் இன்றும் ஒரு பாரம்பரியத்திலே அழைக்கப்படுகிறார். ஏன் இப்படி இந்த ஆலயம் அன்னை மரியாதை விண்ணேற்பு பேராலயம் என்று இப்பொழுது அழைக்கிறார்? ஆனால் வரலாற்றிலே மரபிலே டோர்மிஷியன் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்னை மரியா யோவானோடு எபேசு நகரிலே வசித்தார் என்று சொன்னார். ஆனால் சில காலம் எபேசு நகரில், அந்த எபேசு நகர் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற துருக்கி நாட்டிலே இருக்கிறார். எனவே எபேசு நகரிலே வாழ்ந்து அந்த வீடு இன்று மரியன்னையினுடைய பழக்கம் திருத்தலங்களிலே ஒன்றாக கணிக்கப்படுகிறது. திருத்தந்தையிலே 2ஆம் ஞான பவுல் 16ஆம் வருடத்துக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். நானும் பிரகாரத்தை சென்று கொண்டிருக்கிறேன். எனவே அன்னை மரியா எபேசிலே வாழ்ந்தார் என்ற
அதனை தொடர்ந்து அவர் எருசலேமுக்கு வந்து எருசலேமிலே வாழ்ந்தப்படுவதுதான் இருந்தார். அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் என்பது மரணம். அப்பொழுது அவர் இறந்து விட்டார் என்பது உள்ளத்திலே அறியப்பட்டது. எனவே ஒரு திருத்தூதர் மற்ற எல்லா திருத்தூதர்களும் வணக்கத்துக்கு கொடுக்கிறார்கள். ஒருவர் கடலை பிடித்து கப்பல் பயணம் செய்து செல்ல வேண்டும். அதனால் அவர் தாமதமாக அங்கே செல்கிறார். அதற்குள் அன்னை மரியாதை அடக்கம் முடிந்து விட்டது. எல்லோரும் சொல்லுகிறார்கள், அன்னை மரியாதை விட்டார், அடக்கம் செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் அதை நம்ப வருகிறார். எனவே அவர்கள் அவரை புதைத்திருந்த குகைக்கு சென்று குகை கதவை எடுத்துக்கொண்டு அந்த பெட்டியை, அவரை அடக்கம் செய்த பெட்டியை திறக்கிறார்கள். அங்கே அன்னையிலே உடல் இல்லை. வானத்தை விட்டு பார்க்கிறார்கள். அவர் காவல் தூதர்கள், வானக தூதர்கள் உடைசூட விண்ணகம் சென்று கொண்டிருந்தார் என்று மரபு சொல்கிறது. அதற்கு பிறகு அந்த திருத்தூதர் நம்பினார். அவர் யார்? நமது நாட்டின் தேவபோஸ்தலர் புனித தோமா. இந்த கதை அல்லது இந்த சொல்லால் இன்றும் விண்ணெறி பேராலயத்தினுடைய ஸ்தூபிகளிலே வரையப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்னை மரியா விண்ணக வாழ்வு முடிந்ததும் மண்ணக வாழ்வு முடிந்ததும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கை 2ஆம் நூற்றாண்டில் இருக்கிறார். கீழே தெரிவித்தவர்கள் 6ஆம் நூற்றாண்டிலேயே அதற்கு விழா எடுக்க ஆரம்பித்தனர். அன்னை மரியாவின் இறப்பு விழா என்றுதான் இந்த விழா தொடக்கத்திலே கொண்டாடப்பட்டது. 7வது நூற்றாண்டிலே, அதாவது ஏறத்தாழ 13 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மேலை திருச்சபை அந்த விழாவை அன்னையின் விண்ணக பிறப்பு என்று கொண்டாட ஆரம்பித்தார். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த திருவிழா அன்னை மரியாவின் வெந்நீர் பெருவிழா என்று கொண்டாடப்பட்டது. எனவே இந்த விழா ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட விழா. நாம் இன்றைய நாளில் முன்னூலிலே வாசிக்க கேட்டது போல அன்னை மரியா நமக்கெல்லாம் ஒரு மாதிரி. அவர் மனித மாண்புக்கு ஒரு மாதிரி. எனவே இந்த அன்னை அவருடைய விண்ணக வாழ்வு முடிந்தது, மன்னக வாழ்வு முடிந்தது, விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கையை 2ஆம் நூற்றாண்டு முதல் இருந்து வந்த நம்பிக்கையை 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பயஸ் இதனை ஒரு விசுவாச கோட்பாடாக அறிவிக்கிறார். அவருடைய அந்த பிரகடனம் அன்னை மரியாவின் இவ்வுலக பயணம் நிறைவேற்றதும் அவர் விண்ணகத்திற்கு உடலோடு ஆன்மாவோடு எடுத்துச் செல்ல பெற்றார் என்று சொல்கிறார். அதனை விசுவாச சத்தியமாக புனித பேதுரு, புனித பவுலுடைய அதிகாரத்தால் நாம் அறுதியிட்டு வரையறுத்து கூறுகிறோம் என்று நாம் என்று சொன்னார். ராயல் கூறுகிறார். நாம் என்பதை திருத்தந்தையர்கள் நாம் என்றுதான் சொல்லுவார்கள். எனவே நாம் அறிவிக்கிறோம் என்று திருத்தந்தை 12ஆம் பயஸ் அறிவித்தார். எனவே அதிலிருந்து இன்னும் கூடுதலாக 8ஆம் நூற்றாண்டிலேயே நாம் விழிப்பு பெருவிழாவை கொண்டாட ஆரம்பித்தோம். 1950களிலிருந்து இன்னும் அதற்கான இறையின் முக்கியத்துவம் கூடியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்னை மரியா விண்ணகம் எடுத்துச் செல்ல பெற்றார் என்னுடைய நூல்களெல்லாம் அன்னை மரியாதையை விண்ணேற்றம் பற்றிய கருத்தை நானே எழுதியிருக்கிறேன். அதிலே நான் வலியுறுத்தி சொல்வது என்ன என்று சொன்னால், அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாட்சி மகிமை விண்ணேற்றம் என்று அதில் தன்னை 2 மாதங்கள் வயிற்றிலே சுமந்து இந்த உலகிற்கு கொடுத்து அற்புதமாக வளர்த்தெடுத்த தன் அன்னைக்கு இறுதியிலே தன்னுடைய விண்ணக வாழ்விலே இறைமகன் இயேசு பங்கு கொடுக்கிறார். எனவே அவருடைய மீட்பு அதை நான் சொல்லுகிறார். அவருடைய சீடர்களுக்கு அவர் தருவது இந்த விண்ணக வாழ்வு. அதனால மற்ற சமயங்கள் எல்லாம்
மனிதர்கள் பிறக்கிறார்கள், பல வாழ்கிறார்கள், இறக்கிறார்கள் என்பதோடு அவர்களுடைய வரலாறு முடிகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு அந்த வரலாறு தொடர்கிறது. அது விண்ணகத்திலே நிறைவு பெறுகிறது. எனவே இதனைத்தான் இந்த இரண்டாம் வாசகம் மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார். எனவே ஒரு மனிதனுடைய அவர் ஏன் அப்படியாக சாகும் அவர் கடவுளுக்கு மாறாக ஒரு மனிதனுடையாக வாழ்வு அவர் இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவை மட்டும் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த காரணத்தினால் வாழ்வு ஒரு மனிதனுடையாக வருகிறது. அந்த வாழ்வுக்கு நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இது பவுல் அழுத்தம் திருத்தமாக ஒன்றுக்குரிய பதிவுகிறார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பில் பங்கு பெறுவதனுடைய ஒரு வேறு குறிப்பு தான் அன்னை மரியாதை சொன்னேன். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்ததா உலகத்தில் அனைவரும் அவர்கள் விசுவாசம் கொள்கிற அனைவரும் நம்பிக்கை கொள்கிற அவர் அனைவரும் உயிர்த்தெழுவர் என்பது அந்த கொலையை முதலாக யாருக்கு இயேசு கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய அன்னையை கொடுக்கிறார். தன்னுடைய அன்னை என்பதால் மட்டுமல்ல, புனித லூக்கா நற்செய்தியை குறிப்பிடுவது போல ஆண்டவர் இயேசுவுடைய சிறந்த சீடத்தி, the best disciple of Christ, அதன் காரணமாக அவருக்கு ஆண்டவர் இயேசு இந்த மகிமையை கொடுக்கிறார். அவரும் தந்தையாம் இறைவனும் அவருக்கு மணிமுடி சூட்டுவது போல விண்ணக மன்னக அரசு என்ற விழாவை நாம் இதே மாதத்திலே கொண்டாடுகிறோம் 22ஆம் தேதி. எனவே இப்படி அன்னை மரியா இறைவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். அந்த மாற்றி நமக்கும் உண்டு என்பதை சொல்வதுதான் சரி. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை அவருடைய சிறந்த சீடத்தியாக இருந்த காரணத்தினால் அவருக்கு அந்த மாற்றி வழங்கப்பட்டது. அந்த மாற்றி அவருக்கு உயிர் மட்டுமல்ல, அவரை நம்பிக்கை கொடுக்கிற, அவரை நம்பிக்கை கொண்டு வாழ்கிற அனைவருக்கும் உயிர் என்பதை சொல்வதுதான் அன்னை மரியாதையுடைய விண்ணேற்பு பெருவிழா செய்தி. எனவே இங்கே அனைவருக்கும் உயிர் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு வகையிலே இன்றைய தலைப்பு மனித மாண்பின் அன்னை மரியா என்ற தலைப்பு சொல்வதாக நான் பார்க்கிறேன். அன்னை மரியா ஒரு மாதிரி. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குணமில்லி குடும்பத்திலே பேராசிரியராக பணியாற்றிய போது என்னுடைய பிறந்த நாளுக்கு அப்பொழுது இருந்த குருமானவர், இப்பொழுது தொழில் சபையினுடைய ஒரு குரு, அவர் 2 வரியிலே ஒரு வாழ்த்து செய்து கொடுத்தார். இங்கே பலரும் ஒரு மாதிரி, ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி என்றார். நம் எல்லோருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தவர்தான் எனக்கும் அன்னை மரியா. அவருடைய இந்த மாதிரி பயணம் எங்கிருந்து தொடர்கிறது என்று சொன்னால் அவருடைய ஜனனத்தில் தொடர்ந்து எங்கே இணைக்கப்படுகிறது என்றால் அவருடைய விண்ணேற்பிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மனித மாண்பு என்றால் ஹியூமன் டிக்னிட்டி. இந்த ஹியூமன் டிக்னிட்டி என்பது எதிலே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் முதலில் சமத்துவத்தில் அடங்கியிருக்கிறது, இரண்டாவதாக சம தர்மத்திலே அடங்கியிருக்கிறது, மூன்றாவதாக தன்னை போல் அயலாரையும் பாவிப்பதில் அடங்கியிருக்கிறது, நான்காவதாக இறை திருவுளத்தின்படி வாழ்வதிலே அடங்கியிருக்கிறது. இந்த நான்குக்கும் அன்னை மரியா சிறந்து இருக்கிறார். நம்முடைய உலக வரலாற்றிலே பார்க்கிறது என்றால் இந்தியாவில் பல 100 ஆண்டுகள், சொல்லப்போனால் ஏற்கனவே 5000 ஆண்டுகளாக மனிதர்கள் சமம் இல்லை. கடவுளால் படைக்கப்படுகிற பொழுதே உயர்ந்தவர்கள், நடுத்தரமானவர்கள், தாழ்ந்தவர்களுக்கு படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதையும் நாம் விவாதித்திருக்கிறோம். பிற நாடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களை பிறப்பால் உயர்ந்தார்கள் என்பதை விட
அவருடைய ஆயுதத்தால் தாழ்ந்தவர்கள் என்று கருதப்பட்டார்கள். இன்று வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று நாம் சொல்கிற அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் கூட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை. எனவே இப்படி பாலின அடிப்படையில் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக அல்லது தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். அதையும் கடந்து பொருளாதார வேறுபாடு, பொருளாதாரத்திலே பணக்காரர்கள் ஏழைகள் அல்லது பதவியின் அடிப்படையிலே ஆழ்பவர்கள் ஆளப்படுபவர்கள் என்ற வேறுபாடுகள் தான் இருக்கின்றன. இந்த பொருளாதார வேறுபாடு தொடர்ந்து தொடரும் என்று சொல்கிறார்கள். அது கூட பரவாயில்லை, தொழிலின் அடிப்படையில். ஆனால் பிறப்பின் அடிப்படையிலேயே மனிதர்களுக்கு சிலர் உயர்ந்தவர்கள் பலர் தாழ்ந்தவர்கள் என்று சொல்வது இழக்கப்பட முடியாதது. அதனை இப்பொழுது நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் சொல்கிறது, ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய பிறகு. ஆனால் நம்முடைய பைபிள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெளிவாக சொல்லிவிட்டது. தொடக்க நூல் 1:27 கடவுள் மனிதனை படைத்த வாசிமா. தொடக்க நூல் 1:27 கடவுள் மனிதனை படைத்தார். இரண்டாவது, அவர்களை தம் சாயலில் படைக்கவில்லை, இப்பொழுது தம் உருவில் படைத்தார். மூன்றாவது, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவன் மனிதர் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் அவர்களில் வேறுபாடு இல்லை, அவர்களில் உயர்வு தாழ்வு இல்லை, இருவரும் சமமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். எனவே இதுதான் சமதர்மம், சமத்துவம். இறைவனை விரும்பியிருக்கிறார், இறைவனை மனிதர்களை அப்படித்தான் படைத்திருக்கிறார். எனவே மனிதர்களை யாரும் தவறாக சொன்னால் அது தவறுதான். எனவே சமதர்மம் என்பது என்ன? கடவுளுடைய சமத்துவ படைப்பை அப்படியே போற்றுவது படைப்பது. எனவே மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. மனிதர்களிலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேகம் என்பது பாவம். அதே போல பிறப்பின் அடிப்படையிலே ஆண் பெண் உயர்வு தாழ்வு என்பதும் தவறு, குற்றம். எனவே ஆண்களும் பெண்களும் எல்லா மனிதர்களும் சமமாக கருதப்பட வேண்டும். தங்களைப் போல எல்லா மாணவர்களும் தகுதி உடையவர்கள். அதனால் இப்போது இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டங்கள், ஜனநாயக நாடுகளுடைய சட்டங்கள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் மட்டுமல்ல, முதல் குடிமக்களாக ஒரு பெண்ணும் இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்று சொன்னார். எனவே இந்த மனித மாண்பு என்பது எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிய மரியாதை, டிக்னிட்டி, எனக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்பு எல்லோருக்கும் உரியது என்று கருதுவது, அதை வழங்குவது. இதனை அனைவரும் வாழ்க்கை செய்வதை பார்க்கிறார். அவர் உயர்வுதான் கருதப்பட்டது. அவர் பெண் என்ற முறையில் அவர்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை. மாறாக அவர் கடவுளுடைய கருவி என்பதில்தான் தன்னை கவனத்தை செலுத்தினார். எனவே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தன்னை கூட பிறரையும் பாவித்தார், பிறரையும் அன்பு செய்தார். அதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு நல்ல உதாரணமாக அமைகிறது. எலிசபெத் மானை சென்று சந்திக்க 1 லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 39 முதல் 45 வசனங்களை பார்க்கிறார். ஒரு இளைஞர் அந்த காலத்தில் பயணிக்கக்கூடிய அபாயங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய உயர்ந்த வயதில் குழந்தையை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக செல்கிறார். அவர் அப்படியே செல்ல வேண்டும். அவர் தன்னை கூட அதுவும் தேவையில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய
சம அன்பை, சமத்துவத்தை, சம தர்மத்தை வெளிக்காட்டுகிற செயலாக அது அமைக்கிறது. விரைவு என்ற சொல் லூக்கா 1:39 விரைவு என்று சொன்னால் வானவர்கள் கவலையை காட்சியிலே சொல்லியிருக்கிறார். முதிர்ந்த வயதிலும் உறவினர் எலிசபெத் ஒரு குழந்தையை கருத்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனை நம்பி உடனடியாக இறை வெளிப்பாட்டிற்கு பணிந்து அவர் சென்றதை பார்க்கிறோம். அங்கே சென்றதும் எலிசபெத் நம்மை வாழ்த்துகிறார். அதன் காரணமாக இருவருடைய வயிற்றில் இருந்த குழந்தைகள் ஒருவரை சந்தித்துக் கொள்கிறார். இப்படி அன்னை மரியா அபாயங்களை கடந்து, தான் என்ற ஈகோவை கடந்து, எல்லோருக்கும் அழைத்தவர்கள் அந்த மனித மாண்பை நெஞ்சில் ஈரல் மனிதன், ஈரமில்லை என்றால் மரம். மரத்தையும் அவங்க பேச மரம் நல்ல மரம், அதை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் மனிதன் ஈரம் அப்படி அன்னை மரியா மனித வாழ்க்கை கடவுளுடைய படைப்பில் ஆண்களுக்கு சமம். கடவுளுடைய படைப்பில் கடவுளுடைய திருமகனையே பெற்றெடுப்பதற்கு ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எனவே இப்படி அறிஞர் 4 நாட்களில் இந்த பவுல் சொல்லுகிறார். காலமுறையில் சொல்வது கடவுள் மகனை ஒரு பெண்ணாக இருந்தவராக அனுப்பினார் என்று சொல்கிறார். எனவே இப்படி அன்னை மரியா இந்த மனித மாண்பினுடைய அடிப்படை இலக்கணங்களை நிறைவு செய்தவராக, இரண்டாவது பகுதியிலே இறைவனுடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய மனித மாண்பு என்பது மனித உரிமை சட்டங்கள் சொல்லுகிற அந்த மனித மாண்பு மட்டும் நின்று விடுவதால் நம்முடைய மனித மாண்பு எதிர்த்து இருக்கிறது என்றால் கடவுளுடைய திட்டத்தில், கடவுளுடைய படைப்பு. எனவே கடவுளுடைய திட்டத்தில் ஒன்று இருக்கிற முறை சாதியின் அடிப்படையில் யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படி நிலைத்து விடுவதற்கு எதிரானதாக செல்கிறது. எனவே நான் இறை திட்டத்தை இந்த உலகில் வாழ்ந்தவர் அன்னை மரியா மனித மாண்புக்கு கீழ்மட்டு கிடைச்சி. எப்படி அண்மையிலே ஒரு பெரிய தொலைக்காட்சி ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறது. வரலாற்றிலே அதிக மனிதர்களால் விரும்பப்பட்ட ஒரு பெண் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்திரா காந்தி என்றோ, பட்டாநாயக்கா என்றோ, அல்லது மார்கரெட் தாட்சர் என்றோ யாரும் சொல்லவில்லை. இவர்களும் ஆட்சி செய்த பெண்மணிகள். அன்னை மரியா என்று சொல்லியிருக்கிறார். காரணம், அன்னை மரியாளுடைய அடிப்படை பண்பு அவர் ஒரு அழகான மனிதர். மனித பண்புக்கு இலக்கணம் இறை திட்டத்தை ஏற்று இறை திட்டத்தை தன் வாழ்விலே நிறைவேற்றிய. எனவே அந்த அளவில் நாம் மனித பண்பை, சம தர்மத்தை, நமக்கான மாண்பு அனைவருக்கும் உரியது, அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்ந்து அன்னை மரியாவாத இறை திட்டத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி நாம் அன்னையை போல இந்த உலக வாழ்வு நிறைவு பெறுகிற பொழுது விண்ணகத்திலே மாற்றி பெறுகிறவர்களாக மாற இளைஞர்கள் நமக்கு நிறைய கிடைக்க அன்னை மரியா நமது அலங்கார அன்னையினுடைய ஜெபமும் பரிந்துரையும் குறைவின்றி கிடைக்க இந்த திருப்பணியிலே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க